أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். சூரா மாயிதாவை நம்ம பார்த்து வர்றோம். இதுல 32வது வசனம் இப்ப நம்ம படிக்க போறது. இந்த 32வது வசனத்துல இருந்து இதை தொடர்ந்து இன்னும் என்னவெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கிருஷ்ணா. இதன் காரணமாகவே இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு நாம் கட்டளை பிறப்பித்தோம். எவன் ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்ததற்கு பகரமாக அன்றி அல்லது பூமியில் குழப்பத்தை பரப்பிய காரணத்திற்காக அன்றி வேற காரணத்துக்காக மற்றவனை கொலை செய்கின்றானோ அவன் மனிதர்கள் எல்லோரையும் கொலை செய்தவன் போல் ஆவான். மேலும் எவன் ஒருவன் ஒருவனுக்கு வாழ்வு அளிக்கின்றானோ அவன் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வு அளித்தவன் போல் ஆவான். ஆனால் அவர்களின் நிலை என்னவெனில், நம்முடைய தூதர்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் தெள்ளத் தெளிவான கட்டளைகள் கொண்டு வந்த பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு மீறிய செயல்கள் புரிபவர்களாகவே இருக்கின்றனர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைங்களை பத்தி சொல்லி அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்லி அத பேர் இழப்புக்கு எப்படி ஆளானாங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இதன் காரணமா தான் இஸ்ராயேலோட வழித்தோன்றர்களுக்கு நம்ம கட்டளையை கொடுத்தோம். யாரையும் தேவையில்லாம கொலை செய்யாதீங்க. அப்படி கொலை செய்யறதுக்கு போது இந்த பூமியில குழப்பத்தை ஏற்படுத்துறது. யாரும் ஒருத்தரை காரணமின்றி கொலை செஞ்சா, ஒருத்தனை கொலை செஞ்சா இந்த பூமியில இருக்க எல்லாரையும் கொலை செஞ்சதுக்கு சமம். யாராச்சும் ஒருத்தரை வாழ வச்சா இந்த பூமியில இருக்க அத்தனை பேரை வாழ வச்சதுக்கு சமம். அதனால தேவையில்லாத கொலைகளை செய்யாதீங்க. அது பூமியில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். இது எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து தெள்ளத் தெளிவான சட்டங்கள். அதனால இதுக்கு பின்னாடியும் பூமியில யாரும் வரம்பு மீறிய செயலை செய்யறாங்களோ அவர்கள் பெரும் பாவத்துக்கு ஆளாகிறாங்கிற விஷயத்தையும் பாக்குறோம். அடுத்து, எவர்கள் அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் போரிடுகின்றார்களோ, மேலும் பூமியில் கலகம் விளைவிக்க தீவிரமாக முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்குரிய தண்டனை இதுதான். அவர்கள் கொல்லப்பட வேண்டும், அல்லது தூக்கில் ஏற்றப்பட வேண்டும், அல்லது அவர்களுடைய மாறுகால்கள் வெட்டப்பட வேண்டும், அல்லது அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். இது அவர்களுக்கு உலகில் கிடைக்கும் இழிவாகும். மேலும் மறுமையில் அவர்களுக்கு இதைவிட கடுமையான தண்டனை இருக்கிறது. எனினும் உங்கள் பிடியில் நீங்கள் அவர்களை கொண்டு வருவதற்கு முன் எவர்கள் பாவமன்னிப்பு கோரினார்களோ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், சின்னமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பு வழங்குபவனும் மிகுந்த கருணை உடையவனும் ஆவான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். அவன் பக்கம் நெருங்கி செல்வதற்கான வழிவகையினை தேடுங்கள். மேலும் அவனுடைய வழியில் கடுமையாக பாடுபடுங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், எவர்கள் நிராகரிக்கும் போக்கினை மேற்கொள்கின்றார்களோ அவர்களிடம் பூமி முழுவதிலும் உள்ள செல்வம் அனைத்தும் அத்துடன் அதேபோல் இன்னொரு பங்கும் இருந்து அவற்றை மறுமை நாளில் வேதனையிலிருந்து தாங்கள் விடுபட ஈடாக கொடுக்க விரும்பினாலும் அது அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை கிடைத்தே தீரும். அவர்கள் நரகத்தை விட்டு ஓட நினைப்பார்கள், ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியேற முடியாது. மேலும் அவர்களுக்கு நிலையான வேதனை தரப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் தஆலா அவனுடைய சட்டங்களை சொல்லி, இறை நம்பிக்கை கொண்டவங்க இறைவனுக்கு அஞ்சுங்க, அதுதான் இந்த மார்க்கத்துக்கு நெருக்கமானது, அதனுடைய வழியை தேடுங்க, அதுதான் உங்களுக்கு நேர்மையானது, அவனுடைய வழியில கடுமையா பாடுபடுங்க, நீங்க வெற்றி பெறலாம். ஆனா நிராகரிக்கும் போக்க மேற்கொள்ளப்படுபவர்களுக்கு இந்த பூமி முழுவதும் நீங்க செல்வத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு ஈட்டு தொகையா கொடுக்க நினைச்சாலும் மறுமையின் வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது. அல்லாஹ் துன்புறுத்தும் வேதனைய தண்டனைய கொடுத்தே தீருவான். அவங்க நரகத்தை விட்டு ஓட நினைப்பாங்க, ஆனா அதை விட்டு வெளியேற முடியாது. அவங்களுக்கு நிலையான வேதனை கொடுக்கப்படும் அல்லாஹ் சொல்றாங்க. இத்தனை வசனத்துல நம்பிக்கை கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, நிராகரிச்சீங்கன்னா தண்டனை. அதானே இதோட சுருக்கம். இவ்வளவு தடவை திரும்ப திரும்ப ஏன் சொல்றான்? மனிதன் மறதியாளன், மனிதன் பலகீனமானவன். திரும்ப திரும்ப சொல்லும் போது அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகருண்டு படிச்சிருக்கோமா? அது மாதிரி
திரும்ப திரும்ப அட்வைஸ் சொல்லும் போது, திரும்ப திரும்ப இதனுடைய விஷயத்த தெரியும் போது, திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால அல்லாஹ் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்றான். ஓகே, அடுத்த வசனங்களை பார்ப்போம். திருடுபவர் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி அவர்களுடைய கைகள் துண்டித்து அவர்களது கைகளை துண்டித்து விடுங்கள். இது அவருடைய சம்பாதனைக்கான கூலியாகும். மேலும் அல்லாஹ் வழங்கும் படிப்பினை மிக்க தண்டனையுமாகும். அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தோனும் நுண்ணறிவுள்ளோனுமாவும் ஆவான். எனவே யாரேனும் அநீதி இழைத்த பின் பாவ மன்னிப்பு கோரி தன்னை சீர்திருத்திக் கொண்டால் அல்லாவின் கருணை பார்வை அவன் பக்கம் மீண்டும் திரும்புகிறது. நிச்சயமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனும் அளப்பரிய கருணை உள்ளவனும் ஆவான். அல்லாஹ் வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சிக்கு உரியவன் என்பதை நீர் அறியவில்லையா? தான் நாடுபவர்களை அவன் தண்டிப்பான், மேலும் நாடுபவர்களை மன்னிப்பான். அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? திருடுறவங்க ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? கைய வெட்டுறதுதான். இந்த இடத்துல யாரு ஆணு பொண்ணு அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு யாராச்சும் அநீதி இழைத்த பின்னாடி பாவமன்னிப்பு கூறி சீர்திருத்தி கொண்டா அல்லாஹ் அவங்களுக்கு கண்ணின் பக்கம் நுழைய வைப்பான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமானது. அல்லாஹ் இந்த வானம் பூமியுடைய ஆட்சிக்கு உரியவன்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தன் நாடுபவர்கள் அவன் தண்டிப்பான், தாடுறவங்களை மன்னிப்பாங்கிறதையும் அவங்க சொல்லி எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் தான்ங்கிறதையும் சொல்லி காட்டுறான். ஓகே. தூதரே, நிராகரிப்பில் முனைப்புடன் இருக்கின்றவர்கள் உம்மை கவலையில் ஆழ்த்திட வேண்டாம். அவர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று வாயளவில் கூறிவிட்டு உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளாதவர்களாயினும் சரி, அல்லது யூதர்களை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்களில் நிலை எவ்வாறு உள்ளதென்றால் பொய்யுரைகளை அதிகமாக செவிமடுக்கின்றார்கள். உங்களிடம் என்றுமே வந்திராத மற்றவர்களுக்காக இரகசியங்களை துப்பறிந்து கொண்டு திரிகின்றார்கள். இறைவேதத்தின் சொற்களை அவற்றிற்குரிய சரியான இடங்கள் வரையறுக்கப்பட்டிருக்க அவற்றின் உண்மையான பொருள்களிலிருந்து மாற்றுகிறார்கள். மேலும் அவர்கள் மக்களிடம் உங்களுக்கு இன்ன கட்டளை கொடுக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிடில் ஏற்க மறுத்து விடுங்கள் என்று கூறுகின்றார்கள். ஒருவனை குழப்பத்தில் ஆழ்த்திட வேண்டும் என்று அல்லாஹ் நாடி விட்டானாகில் அல்லாவின் பிடியிலிருந்து அவனை காப்பாற்ற உம்மால் முடியாது. இவர்களுடைய உள்ளங்களை தூய்மை செய்ய அல்லாஹ் நாடவில்லை. இவர்களுக்கு இவ்வுலகிலும் இழிவுதான், மறுமையிலும் கடும் தண்டனை தான் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிடுறான். யா அய்யுஹர் ரசூல் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தூதரேன்னு கூப்பிட்டு நிராகரிப்புல முனைப்போட இருக்கிறாங்கல்ல, நிராகரிக்கக்கூடிய வேலையில அதே வேலையா எடுத்து செய்யறாங்கல்ல, அவங்கள பார்த்து நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏண்டா நாங்க நம்பிக்கை கொண்டோன்னு உங்கள்ட்ட வாயளவுல சொல்றாங்க. ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா மாறு செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. இவங்க சாதாரண மக்கள்லயும் இருக்கிறாங்க, வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்லயும் இருக்கிறாங்க. இவங்க பேசினா பொய் பேசுறாங்க, கேட்கறது ஒண்ணு இருக்கு, செய்யக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. ரகசியமா துப்பறிந்து பல திரிப்பு வேலைகளை செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை மாற்றுறாங்க, பொருள்களை தப்பு தப்பா சொல்றாங்க. அப்புறம் இந்த மக்களுக்கு சொல்றாங்க, இத சொன்னா கேட்டுக்கோங்க, அது சொன்னா கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. அல்லாஹ் யார வழிகேட்டு விடணும்னு ஆடிட்டானோ அவங்கள விட்டுருவான். அவங்கள நேர்வழிப்படுத்த தூய்மைப்படுத்த அல்லாஹ் நாடல. அதனால இவங்களுக்கு இந்த உலகத்திலேயும் இழிவு, மறுமையிலையும் கடுமையான தண்டனை. அப்ப இதுக்காக நம்ம சொல்லாம இருக்கலாமா அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லணும். சொன்னதுக்கு பின்னாடி அவங்க மாறு செஞ்சாங்கன்னா விட்டுற முடியும். அதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். அடுத்தமா, அவர்கள் பொய்யுரைகளை செவியேற்பவர்களும் தடுக்கப்பட்ட பொருள்களை அதிகம் உண்பவர்களும் ஆவார்கள். எனவே அவர்கள் உம்மிடம் தமது வழக்குகளை சமர்ப்பிக்க வந்தால் விரும்பினால் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கும் அல்லது மறுத்து விடுவதற்கும் உமக்கு உரிமை உண்டு. நீர் மறுத்து விட்டால் அவர்களால் எந்த தீங்கும் ஒருபோதும் உமக்கு செய்துவிட முடியாது. மேலும் தீர்ப்பு வழங்குவீராயின் அவர்களிடையே நீதியை கொண்டே தீர்ப்பு வழங்குவீராக. நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கின்றான். அல்லாஹ் தஆலா யார நேசிக்கிறான்? நீதியார்களை நேசிக்கிறோம். அப்போ நீங்க உங்களுக்கு தீர்ப்பு கொண்டு வந்தாங்கன்னா நீங்க நீதியா மட்டும் பதில் சொல்லுங்க. சொல்ல விருப்பம் இல்லையா விட்டுருங்க. அவங்களால உங்களுக்கு எந்த ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால நீங்க ரிலாக்ஸா இருங்க. அப்படி தீர்ப்பு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நியாயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை வழிகாட்டினாலும் அந்த பழியில தீர்ப்பு சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா நீதி நேர்மையத்தான் நேசிக்கிறான். பாத்தீங்களா? அல்லாஹ் அக்பர். அடுத்து
மேலும் உம்மை நீதிபதியாக அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அவர்களிடமோ அல்லாவின் சட்டங்கள் அடங்கிய தௌராத் இருந்த போதிலும் அவர்கள் அதனை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு நம்பிக்கை என்பதே இல்லை. சின்னமாக நாம் தௌராத்தை இறக்கினோம். அதில் நேர்வழி காட்டுதலும் ஒளியும் இருந்தது. அல்லாவுக்கு முற்றிலும் அடிபணிந்த நபிமார்கள் அனைவரும் அதை கொண்டே இந்த யூதர்களின் விவகாரங்களுக்கு தீர்ப்பளித்து வந்தனர். அவ்வாறே ரப்பானிகளும் அகுபாரும் அதனை கொண்டே தீர்ப்பு வழங்கிக் கொண்டிருந்தார்கள். ஏனெனில் அல்லாவின் வேதத்தை பாதுகாக்கும் பொறுப்பில் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் அதற்கு அவர்கள் சாட்சிகளாகவும் இருந்தார்கள். எனவே யூத கூட்டத்தாரே, நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். மேலும் என்னுடைய திருவசனங்களை அற்ப விலைக்கு விட்டு விடாதீர்கள். எவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்துக்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தான் நிராகரிப்பாளர்கள். ஓகே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதோ அப்படி டைரக்டா கூப்பிட்டு சொல்றான் பாத்தீங்களா? எப்படி உங்களை நீதிபதியா அவங்க எடுப்பாங்க? அவங்கள்ட்ட நாம கொடுத்த வேதம் இருக்கு, அதையே புறக்கணிச்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையில அவங்க நம்பிக்கை கொள்ளல. அல்லாஹ்வுடைய தூதரே நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. அது மட்டும் இல்ல, நிச்சயமா தௌராத்தை இறக்கி அவங்களுக்கு ஒளியையும் நேர் வழிகாட்டுதலையும் கொடுத்திருந்தோம். ஆனா அவங்க மறுத்துட்டாங்க. அவங்க அதை அடிபணியல. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்கள மார்க்க தீர்ப்பு சொல்ல ரப்பானிகளையும் அஹ்பார்களையும் நம்ம நியமிச்சிருந்தோம். அவங்க வேதத்துக்கு அழகான முறையில படிச்சு கொடுத்து அதுக்கு பொறுப்பாளிகளா அதுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களையும் இவங்க மறுத்துட்டாங்க. அதனால சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றேன், நீயோ யூத கூட்டமே, வேதம் கொடுக்கப்பட்டவங்களே, நீங்க மனிதர்களுக்கு அஞ்சாதீங்க, அல்லாஹ்வாகிய எனக்கு அஞ்சுங்க. என்னுடைய வசனத்தை நீங்க அற்ப விலைக்கு விற்காதீங்க. அல்லாஹ் இறக்கிய சட்டத்துக்கேற்ப தீர்ப்பு வழங்கலையோ அவர்தான் நிராகரிப்பாளர். அப்போ யார் நிராகரிப்பாளர்? அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிராகரிக்கிறவர், தூதரை நிராகரிக்கிறவர், அவனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் புறக்கணிக்கக்கூடியவர். அப்ப இப்படிப்பட்டவங்க நிராகரிப்பாளர். இவங்கதான் நிராகரிப்பாளர். அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி காட்டுறான். அடுத்து அத்தௌராத்தில் யூதர்கள் மீது உயிருக்கு பதில் உயிரும், கண்ணுக்கு பதில் கண்ணும், மூக்குக்கு பதில் மூக்கும், காதுக்கு பதில் காதும், பல்லுக்கு பதில் பல்லும், இதே போன்று காயங்களுக்கும் சமமான முறையில் பழிவாங்கப்படும் என்று நாம் விதியாக்கி இருந்தோம். ஆயினும் யாரேனும் பழிவாங்காமல் மன்னித்து விடுவார்களாயின் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். எவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தாம் அநீதியாளர்கள். பிறகு அந்த நபிமார்களின் அடிச்சுவடுகளில் மரியம் உடைய குமார் ஈசாவை நாம் பின்தொடரச் செய்தோம். தௌராத்தின் அறிவுரைகளில் எவை அவர் முன் எஞ்சி இருந்தனவோ அவற்றை அவர் மெய்ப்படுத்துபவராய் இருந்தார். மேலும் நாம் அவருக்கு இஞ்சியிலை வழங்கினோம். அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன. இன்னும் தௌராத்தின் அறிவுரைகளில் எவை அப்போது எஞ்சி இருந்தனவோ அவற்றை மெய்யென உறுதிப்படுத்த கூடியதாகவும் அது திகழ்ந்தது. மேலும் இரையற்ற உடையவர்களுக்கு முற்றிலும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் நல்லுரையாகவுமே அது இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌராத்துல அல்லாஹ் எல்லா சட்டங்களையும் அழகான முறையில கொடுத்திருந்தான். எப்படி ஒவ்வொன்றுக்கும் கண்ணுக்கு கண்ணு, மூக்கு மூக்கு, காது காது, பல்லுக்கு பல்லு, இப்படி எந்த மாதிரி பழி வாங்கணுமோ அந்த மாதிரி மட்டும்தான் பழி வாங்கணும். இல்ல மன்னிச்சுறது அவங்க அது மிகப்பெரிய சிறந்ததா இருக்கு அப்படிங்கிற தீர்ப்பையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். ஆனாலும் அவங்க அநீதியாளர்களாத்தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நபிமார்களுடைய அடிச்சுவட்டுகள்ல இப்ப அதைய தொடர்ந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அவங்க அந்த காலத்துல என்ன சட்டங்கள் மிஞ்சி இருந்துச்சோ அதோடய சேர்த்து அதை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாகவும் அதுக்கு அடுத்து இன்ஜீலையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அதையும் அழகான முறையில அவங்க சொல்லி காட்டிக்கிட்டு வந்தாங்க. இது ஒவ்வொன்றுமே இரையற்ற உடையவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதா நல்ல உபதேசமா இருக்கு. இதை விட்டுட்டு எங்க போறீங்க? அல்லாஹ் கேட்கிறான். அடுத்து மேலும் இஞ்சில் அருளப்பட்டவர்கள் அதில் எந்த சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அந்த சட்டத்துக்கேற்ப தீர்ப்பு வழங்கட்டும் என்பதே நம் கட்டளையாக இருந்தது. மேலும் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தான் பாசிக்குகள், பாவிகளாவர். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌராத்துல கொடுத்திருந்தான், அதன்படி அவங்க நடக்கணும். இன்ஜீல்ல சட்டங்களை கொடுத்திருந்தான், அதன்படி அவங்க நடக்கணும். அதை மாறு செஞ்சா அவங்கதான் பாவிங்க. இன்னைக்கு நமக்கு குர்ஆன்ற இந்த திருக்குர்ஆனை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ், அதன்படி நாம நடக்கணும். அதை மாறு செஞ்சா அவங்கதான் பாவிகள். சொல்லாம சொல்லக்கூடிய வசனங்கள் இல்லையா இது? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்துமா பிறகு நபியே, சத்தியத்தை தாங்கி வந்திருக்கும் இவ்வேதத்தை உம்மளவில் நாம் அனுப்பினோம். இது அல் கிதாபின் அறிவுரைகளில்
தன் முன்னே எவை எஞ்சி நிற்கின்றனவோ அவற்றை உறுதிப்படுத்த கூடியதாயும் அவற்றை பாதுகாக்க கூடியதாயும் இருக்கின்றது. எனவே நீர் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப மக்களின் விவகாரங்களில் தீர்ப்பளிப்பீராக. மேலும் உம்மிடம் வந்திருக்கும் சத்தியத்தை புறக்கணித்துவிட்டு அவர்களுடைய ஆசா பாசங்களை பின்பற்றாதீர். நாம் மனிதர்களாகிய உங்களில் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஷரியத்தையும் ஒரு செயல் வழியையும் அமைத்து தந்தோம். அல்லாஹ் நாடியிருந்தால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயமாகவும் ஆக்கியிருக்க முடியும். ஆனால் அவன் உங்களுக்கு அளித்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தான். எனவே நன்மைகளில் ஒருவரையொருவர் முந்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். இறுதியில் நீங்கள் எல்லோரும் அல்லாவின் பக்கமே திரும்ப செல்ல வேண்டியிருக்கின்றது. பிறகு நீங்கள் எவற்றை குறித்து கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அவற்றில் உண்மை நிலையை அவன் உங்களுக்கு அறிவித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், இந்த பாருங்க மிச்சம் இருக்கிறதெல்லாம் இந்த வேதம், இந்த இறுதி வேதம் உண்மைப்படுத்தக்கூடியதா இருக்கு. இதுல இருக்கிற மாதிரி உண்மைக்கு உண்மையா நடந்துக்கோங்க. நீங்க நல்ல விஷயங்களுக்கு போட்டி போடுங்க, தீமையில இருந்து விலகிக்கங்க. அப்போ இந்த வேதத்துல சொன்ன மாதிரி அதனுடைய தீர்ப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, நீங்க எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கம் தான் கொண்டு வரணும். அதனால கருத்து வேறுபாடு கொண்ட விஷயத்துல உண்மை நிலையை அவன் உங்களுக்கு அறிவிச்சு கொடுத்துட்டான். கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள் இருக்குல்ல, அதுகளை விட்டுருங்க. எது தெளிவா இருக்கோ அவைகளை பின்பற்றுங்க. அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கான். அடுத்து, எனவே நபியே, அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப அவர்களுடைய விவகாரங்களில் தீர்ப்பளியுங்கள். அவர்களுடைய ஆசாபாசங்களை பின்பற்றாதீர்கள். அவர்கள் உம்மை குழப்பத்தில் ஆழ்த்தி அல்லாஹ் உம்மீது இறக்கி அருளிய அறிவுரைகள் சிலவற்றிலிருந்து உம்மை இம்மி அளவும் நழுவச் செய்திடா வண்ணம் நீர் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக. பிறகும் அவர்கள் இதனை புறக்கணித்தார்களாயின் அல்லாஹ் அவர்களுடைய சில பாவங்களின் காரணமாக அவர்களை துன்பத்தில் ஆழ்த்திடவே நாடிவிட்டான் என்று அறிந்து கொள்ளுங்கள். மேலும் திண்ணமாக அந்த மக்களில் பெரும்பாலர் வரம்பு மீறியவர்களாவர். அவர்கள் அல்லாஹ்வின் சட்டத்தை புறக்கணிக்கிறார்கள் என்றால் பிறகு ஜாஹிலியத்தின் தீர்ப்பினையே அவர்கள் விரும்புகிறார்கள். ஆயினும் அல்லாஹ்வின் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வை விட நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடியவன் யார்? சுப்ஹானல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரா ருஷ்னா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் சொல்லிட்டு, நபியே, அல்லாஹ் இருக்கிற சட்டத்துக்கு ஏற்ப நீங்க உங்களுடைய விவகாரங்கள் வரும்போது தீர்ப்பு கொடுங்க. அவங்களுடைய ஆசபாசங்களை பின்பற்றாதீங்க. அவங்க உங்களை குழப்பத்துக்கு தான் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அல்லாஹ் உங்கள் மேல இறக்கியிருக்கான்ல, அது அழகானது. அதுல இருந்து இம்மி அளவு உண்ட ஒரு அணு அளவு கூட நீங்க நவந்துறாதீங்க. எச்சரிக்கையா இருங்க. இத புறக்கணிச்சுதான் பாவங்களுடைய காரணமா துன்பத்துல விழுகக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அதனால தெரிஞ்சுக்கோங்க, மனிதர்கள்ல பெரும்பாலான மக்கள் வரம்பு மீறக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டம். இத புறக்கணிச்சா ஜாகிலத்தோட தீர்ப்பையா விரும்புறாங்க? அறியாமை கால மக்களுடைய தீர்ப்பையா விரும்புறாங்க? அல்லாஹ்வின் மீது உறுதியா நம்பிக்கை கொண்டவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விட நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடியவன் யாரா இருக்க முடியும்? அவன் தான் தீர்ப்பு சொல்வதற்கெல்லாம் ஹக்கமுல் ஹாக்கிமீன், தீர்ப்பாளர்களுக்கெல்லாம் தீர்ப்பளிக்கக்கூடியவன். அதனால அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றி அதன்படி தீர்ப்பு வழங்குங்க என்று அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த வசனங்களை முடிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ்.